அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது. இந்த இந்த காசை யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடுத்த ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்க காந்தி நகரில் நான் ஒரு வேலையாக வந்திருந்தேன். அப்போ ஒரு சகோதரி அவங்களே வாலண்டியாக வந்து உங்கள் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், நிறையா பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்தாங்க என்னால் முடிஞ்சது 5000 இல்லாத மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஷபானான்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ரொம்ப சீரியஸான இருக்கிற ஒரு நபரை போய் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுக்கு தான் இந்த உதவியை நம்ம செய்ய போகிறோம். வாங்க நண்பர்களே. கொஞ்சம் இறக்கி விடுங்க. இப்படி வச்சு அப்படி வை. நாங்கள் அதை எடுத்துக்கிறேன். எவ்வளோப்பா? மா வீட்டில் யாருமா? ஆமா, எப்படிமா இருக்கீங்க? சரிம்மா சரிம்மா. எங்க உங்க வீட்டுக்காரா? என்னாச்சு அவருக்கு காலு? நீங்க ஏதோ சொன்னீங்க போன்ல. சொன்னமா ஆபரேஷன் பண்ணிக்கிறது. அது இந்த சதை எடுத்தாங்க போட்டுக்கிறாங்க. ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. அவரால் இப்ப நடக்க முடியல. இந்த சதை எடுத்து இந்த நரம்பெல்லாம் கட் பண்ணி ஆபரேஷன் பண்ணிக்கிறது. தோல் எடுத்து இந்த இப்படியேவா? சாப்பிட்டீங்களாப்பா? உட்கார முடியுமா? பாத்து பேக் சைடெல்லாம் வாங்கப்பா. ரோலிங் வாங்கப்பா. உடம்பு எப்படிப்பா இருக்கு? உடம்பு நடக்க முடியலப்பா. ஐயோ, எது சாப்பிட்டாலும் பேஜ் ஆகுது. வெளிச்சத்தை காட்டுப்பா. ஐயோ, இப்ப டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கம்மா? ஐயோ, என்ன சொன்னாங்க? ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்களாம்மா? கால் எடுத்துட்டான்னு சொன்னாங்க. வயசு சின்ன வயசு இருந்தா ஆபரேஷன் பண்ணி இந்த மாதிரி மட்டும் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஐயோ, அதனால தூக்கின்னு போறதுக்கு தூக்கின்னு வரதுக்கு முன்னாடி உதவி கேட்டாங்க. நீங்க எதுவும் நீங்க நினைக்காதீங்க, நீங்க எதுவும் கஷ்டம்லாம் படாதீங்க. என்ன உதவி நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன உதவி கேட்டோம்மா? தள்ளின்னு போற வண்டி மாதிரி உட்கார வச்சு தள்ளின்னு போறதுக்கு வண்டி கேட்டீங்களா? தூக்கின்னு போறதுக்கு என்னால முடியல. பாட்டுக்கு இல்லன்னு தான் உங்ககிட்ட அந்த உதவி கேட்டேன். எங்களுக்கு காட்பாடி. நீங்க வந்து வேலூர் காட்பாடியில் பக்கத்துல இருக்கீங்களா? பக்கத்துல. இங்க இங்க வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் உங்க யூடியூப் எல்லாம் பார்த்து ஃபோன் பண்ணேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஃபோன் பண்ணதுல இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு பார்த்தது ரொம்ப நன்றியா இருக்குமா. நீங்க கவலைப்படாதீங்க. வீல் சேர் வாங்கி வந்திருக்கிறேன். நீங்க ஃபோன் போட்டு சொன்னீங்க இந்த மாதிரி. எப்பா நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா சரிப்பா, கவலைப்படாதீங்க. வண்டி வாங்கி வந்திருக்கிறோம் சரியா? அதில் நீங்கள் உங்க வச்சு உங்கள் ஒய்ஃப் உங்களை வச்சு இது பண்ணுவாங்க. என்னங்கம்மா? ஓகேவா? நீங்கள் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னப்பா சரியா? கவலைப்படாதீங்க. இப்போ வண்டி பேத்துட்டு வந்துடலாமா? பேர்
இருங்க ஒரு நிமிஷம் இப்படி சாய்ங்க இப்படி விடுங்க இப்படி சாய் போயிட்டே இருக்கா பொண்ணு. அதான் பா இப்படி வா போய் தூக்கிட்டு வந்துடுவோமா வா போடு போடு சரி நல்லா உட்காரு நல்லா உட்காரு பார்த்து இருக்கா கம்ஃபர்டபுளா இருக்கா சொல்லுங்க நிம்முருங்க கரெக்டா இருக்கா இங்கம்மா இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா மல்லிகை பொருள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாப்பா ரொம்ப சந்தோஷமா என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க இது எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த வண்டி யாரு வாங்கி கொடுத்தா தெரியுமா? இந்த வண்டி வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. இந்த வண்டி வாங்கி கொடுத்தவங்க சென்னை ரெடில்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து காந்தி நகர்ல சபானான்ற ஒரு சகோதரி இந்த வீல் சேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சபானா அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அம்மா சபானா அம்மா இந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்கிறீங்க, எங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நன்றிம்மா. வாங்கி கொடுத்த ரோஜா அம்மாவுக்கு கூட நன்றிம்மா. அந்த அம்மா கூட இருந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க கூட நல்லா இருக்கட்டும், ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாம்மா? ரொம்ப சந்தோஷம்மா. வாங்கி கொடுத்தது சபானா அம்மா கூட ரொம்ப நன்றி. அவங்க குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும். கண்டிப்பா அது மூலியமா நீங்க வந்து உதவி பண்ற ரோஜா அம்மா, நீங்களும் ரொம்ப நன்றி. சபானா சிஸ்டர், கண்டிப்பா வந்து நீங்க கொடுத்த காசுக்கு கண்டிப்பா இல்லாத மக்களுக்கு நீங்க போய் செஞ்சிருங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா வந்து இவங்க ஆதரவற்ற குடும்பத்திற்கு காலை இழந்து டாக்டரால் கைவிடப்பட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான் அவரோட உயிர் வாழ்க்கை டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால இவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை, அதை கூட வந்து மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு இவர் ஒரு சின்னதாக ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபோனில் சொன்னாங்க. உடனடியாக வந்து நீங்கள் கொடுத்த அந்த பைசால இவருக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்குறோம். அந்த சபானா சிஸ்டர், நீங்கள் கோடி புண்ணியத்தில் உங்கள் புள்ள குட்டி எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லாரும் உங்களோட ஃபேமிலியே நீங்கள் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பார்க்குற மக்களுக்கு அனைவரும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி கரத்தை நீங்கள் நீட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். பல மக்களுங்களுக்கு பல இடத்துல போய் உங்களோட உதவிகளை கண்டிப்பாக நான் செய்ய ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமாம்மா? ரொம்ப சந்தோஷமா. வெளியே போமா? ரொம்ப இதுவாக இருக்கும். வா தூக்கி எடுத்தாச்சு. வாங்க வாங்க. கீழே அங்க கீழே வந்துடும். இப்போ என்னன்னு மக்களே, இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பாத்ரூம் போகிறது கூட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குது. அவரால் பாத்ரூம் போக முடியல. அப்புறம் எந்திரிச்சு அவங்க வந்து கூட்டுக்கிட்டு உங்கள் ஒய்ஃப் தான் தூக்கிட்டு போவாங்க போல் எல்லா இடத்துக்கும். தூக்கிட்டு போக ரொம்ப சிரமமாக இருக்கு போல். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் முடியல. என்னால் பாத்ரூம் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கனால அவங்களோட கோரிக்கையே இதுதான், எங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பசங்க எத்தனைம்மா? 2 பசங்க. அவங்க வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. காட்பாடி, வேலூர் பக்கத்தில் இருக்க காட்பாடி. இங்கே அவங்க சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. அப்போ நம்மளோட வீடியோஸ் சேனல்ஸை பார்த்து ஃபோன் போட்டிருக்கிறாங்க, மெசேஜும் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்கள விசிட் பண்ணி
அவங்களுக்கு வேண்டிய உதவி வந்து சபானா சிஸ்டர் மூலயமா செஞ்சாச்சு. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மக்களுங்க எல்லாருமே, இந்த மாதிரி பார்க்குற மக்களுங்க அனைவருமே உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் பல இடங்களில் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யலாம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. அம்மா பார்த்து சரிங்கம்மா. அம்மா வரட்டுமா? நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா. நன்றி, வணக்கம். அம்மா வரம்மா, வர பார்த்துக்கங்க, வரப்பா.